எப்படின்னா, அவன போய் வாட்ச் பண்ணணும். அவன அங்க போய் சண்டை போடணும். என் கூட பேசவே மாட்றாரு. டாடி எஸ்கேடி கிட்ட பேச மாட்றியா நீ? எஸ்பிடி எமர்ஜென்சி வசந்தா ஹாய் 2 பேரும் ஸ்டோரி சொல்லிருக்காங்க. தூங்கிட்டீங்க. ஆமா. அது நேத்து நேத்து. அ அப்புறம் என்னாச்சு, அ கேளுங்க எஸ்பிடி. அது என்னது, நான் எதுக்கு போனேன்னா, சரி கோச்சுக்காத சண்டைலாம் முடிஞ்சிச்சு. நீ வா வீட்டுக்கு. எங்க போற? அப்படின்னு கேட்கலான்ற மாதிரி தான் நான் போனேன். இவங்க வேகமா ரோட்ல கத்திக்கிட்டே போ முடியாதுல்ல, நல்லா இருக்காதுன்ட்டு, நான் பொறுமையா போனேன். அவங்க சரி இங்க தானே எங்கேயோ போறாங்க, நம்ம போய் கூட்டின்னு வந்துடலான்ற மாதிரி தான் நான் போனேன். இவர் நேரா போயிட்டு ரெகுலர் கஸ்டமர் அந்த கடையில இவர் போல இருக்கு. எனக்கு தெரியாதுல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு இவன் க வாங்கிட்டான். நான் யோசிக்கிறேன், என்னடா இவன் வாங்குறான்ட்டு. நான் என்ன பண்ணியிருப்பேன்? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். கதை கேட்டீங்கல்ல, இவன் கடையில போய் வாங்கிட்டான். நான் தூரமா நின்னு பார்த்துட்டேன். ரொம்ப தூரமா இல்ல, ஒரு 3 கடை தள்ளி அவன் வாங்கியிருக்கான். நான் 3 கடைக்கு இந்த பக்கம் நிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னோட காஃபி மிஸ் டாடி உன்னோட காஃபி மிஸ் பண்றேன் எஸ்கேடி. என்னத்தல சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க. வணக்கம் தோழி. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? அருள் சாப்பிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்போ மச்சான் வெளுன்னு வெளுத்துட்டீங்க. சூப்பர். ஐயோ, அதேதான் நடந்தது. ரோட்லயே வச்சு சண்டைனா சண்டை. புடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இல்ல விட்டுட்டேன். ஐயோ, இன்னொரு வாட்டி நீ வாங்குவியா மவன, நீ வாங்க அருள். குட் நைட்டுங்க, குட் நைட். நிஜமா இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்கள எப்பயுமே நான் வேறையா நான் பார்த்ததே கிடையாது. நான் மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன். ஸோ அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னால் அது நிறைய பேர் நினைப்பாங்க, நீங்கள் வந்து வீட்டுக்காரர் கொடுமை பண்ணுறீங்க, வீட்டுக்காரர் அப்படி பண்ணி. அது அப்படி கிடையாது. நம்ம இடத்துல வச்சு ஒருத்தரை பார்க்குறோம், நமக்கும் மேலே நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணாத கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதை மறக்க முடியாது. திட்டுறீங்களா? திட்டல, சட்டை கிழிச்சு ரோட்டில் சண்டை போட்டேன். ஒரு வழியாக அப்படியே ஆச்சா. மகா இருக்கியா? சந்தோஷம்னா கமெண்டே வரல. எஸ்கே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் டென்ஷன். என்னது அவர் டென்ஷன் பாவமா? ஆஹா, நோ நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. இருக்கியா அக்பர் ஹாய். அதுக்கப்புறம் என்னென்ன சண்டை போட்டு சட்டையை பிடிச்சி கிழிச்சு ஒரு வழியாக கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்ன நான் ரோட்லேயே வச்சு ரகலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா வா போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டில். அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு ஓஞ்சுது. நிறைய ஸ்மோக் பண்ணுறது அப்படி. அதுக்கப்புறம் அது ஒன்று அதுலேருந்தே தெரியும். என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிடிக்காம விடுவாங்களே, போயிட்டு தான் இருந்தது ஒரு பக்கம் சைடில் தெரியாமல். இருந்தாலும் என் எதிராக கிடையாது, என் எதிராக எனக்கு தெரியாது. இல்லை எஸ்கேடி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்கிறது வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சொன்னேன், இப்போலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. எதுவுமே ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. அவங்க அதிகமாக அடிக்ட்னா நான் தான். என்கிட்ட தான் சண்டை போடுறது, எல்லாம் பேசுறது எல்லாமே. வேறு எதுவுமே கிடையாது. குடிக்கிறதோ, டீ டீ மட்டும் குடிப்பாங்க, அவ்வளோதான். ஹாய். அதே தான். ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறது தப்பில்ல, அது சரியில்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க பிடிக்கல, இல்லை அப்படி கிடையாது, நல்லதும் இல்லைல்ல. காசு செலவு பண்ணி எதுக்கு கஷ்டம்? அந்த லைவ் பேரா உங்கள் சுமி சதீஷ் தான். அப்படியா? எஸ்கே இல்லை போல இருக்கு, ஆளை காணோம். இந்திக்காரங்க லைவ் போய் என்ன சமையல்? மேகிப்பா. ஹாய் சரவணன். மகா இல்லையா? சுமி நம்ம மகா இல்ல. மகாவா? இது தெரியல. மகா இருக்கியாம்மா? ஆர்சிபின்னா என்ன அர்த்தம்? ஆர்சிபின்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூர். அப்படியா? அதுக்கு இங்கே ஒருத்தர் ஃபயர் போட்டு ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு.
ஓ! அது இன்னைக்கு தோத்துருக்கும்.